ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இசையும் இறைவனும் கலந்த ஒரு இனிய மாலை பொழுதை காண அனைவரும் வாருங்கள். இதற்கான டிக்கெட்டுகளை www.isaacjoe.com என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் பற்றாக்குறையாக ஒரு அனுபவத்தில் இருக்கும் நிலைமையும் இருக்குது. அடுத்தது போதுமானது இருக்குது, அவ்வளோதான், கம்மியாக இல்லை அதிகமாக இல்லை. அடுத்த நிலைமை என்னென்னா தேவைக்கும் மிஞ்சி இருக்குது, அது ஒரு ஓவர் ஃப்ளோயிங் அனுபவம், எப்படி வழிந்து ஓடுற மாதிரி ஒரு அனுபவம். இந்த 3 காரியத்துலேயும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில சமயம் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்திருக்கலாம். அப்புறம் திங்ஸ் கேன் கெட் பெட்டர். அதுக்கப்புறம் பலருக்கு ஆசீர்வாதமாக ஓவர் ஃப்ளோயிங் லைஃப்லையும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நாட் இனஃப்லேருந்து மோர் தென் இனஃப்க்கு போகிறது, பத்தாத வரது இன்கம்மு செலவு அதிகமாக வருது, கடைசியில் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ற ஒரு கடன் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. ஆனால் சில சமயம் ஏதோ வருது பிரதர், என்னங்கன்னா நம்ம தேவை சந்திக்கப்படுது, அவ்வளோதான் அப்படின்றது அது ஒரு ஓகேன்ற மாதிரி இருக்குது. பட் கடவுளுடைய மைண்டில் நமக்கு இட் இஸ் அ ஓவர் ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு தான் யோவான் 10:10 கூட பார்த்திங்கன்னா பரிபூர்ண ஜீவனை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன், பிசாசானவன் அழிக்கவும் கொல்ல வந்திருக்கான், ஆனால் நானும் உனக்கு ஜீவன், அதிகமான ஜீவன், பரிபூர்ண ஜீவன், மோர் அபண்டன்ட்லின்றார். அப்படி பார்க்கும் போல் இட் இஸ் அன் ஓவர் ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பாருங்கள், 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்கள் 3 நாள் அவர் வசனத்தை கேட்டுட்டு சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்ட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணும், இல்லை டயர்டாகிட்டு மயங்கி போயிடுவாங்கன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட 7 ரொட்டி இருக்குது 7 ரொட்டி. ஆனால் அங்கே 4000 பேர் இருக்கிறாங்க. இந்த 4000 பேருக்கு இந்த 7 ரொட்டி என்னங்க காரணம்? பற்றாக்குறைங்க. அதுதான், இதை வச்சு என்னங்க செய்ய முடியும்? அப்போது இதை வச்சு என்னடா செய்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை இயேசுவானவர் பேசலை. பாருங்கள், அதை அந்த சின்ன பாயிண்ட்ஸ் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க வாயில் நெகட்டிவாக எதுவும் பேசலை. அவர் இது முடியாது, இதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லலை. அவர் அதை வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா, அந்த பொருள் இவ்வளோ தான் இருக்குது, அதை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, பிளெஸ் பண்ணுறாரு. எது அந்த இருக்கிற பொருளை பிளெஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அங்கே இருந்த 4000 பேரும் சாப்பிட்றாங்க. 4000 பேரும் சாப்பிட்டாங்களா? ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 7 கூட மிச்சம் மீதி எடுக்கிறாங்க. இது ஓவர் ஃப்ளோயிங் தானே. பற்றாக்குறை இருந்தது, 7 ரொட்டி, ஜனங்க 4000 பேர். கடைசியில் பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு 7 கூட நிறையா மிச்சம் மீதி எடுக்கிறாங்க. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு பார்த்து இதில் கற்றுக்க வேண்டிய காரியம் என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இருக்கிறது 7 தான், உடனே 7 இருக்குதுன்னு சொல்லிட்டு திட்டுறது இல்லை, வருத்தப்படுறது இல்லை. அதுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். வாட் எவர் யூ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்ஃபுல்னஸ் இஸ் அன் ஆட்டிடியூட், ஒரு கிராட்டிடியூட். இது ரெண்டுமே ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த ரெண்டுமே பாருங்கள், என்னென்னா கிரேட்ஃபுல் ஹார்ட், தேங்க்ஃபுல் ஹார்ட். நன்றியாக இருக்கிறது. நன்றி இல்லாமல் போனால் தான் மிராக்கிள் நடக்கிறதுக்கு அது அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் முறுமுறுத்தாங்கள், ஆண்டவர் அவர்களை அழித்தார். நிறைய பேர் இறந்து போனாங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சுட்டாங்க சார்? பாவம் என்ன பண்ணிட்டாங்க? உலகத்திலே இல்லாத பாவம் செஞ்சாங்கன்னா, அவங்க ஒன்றும் கொள்ளடிக்கலை, கொலை செய்யலை, விபச்சாரம் செய்யலை, வேறு எதுவும் செய்யலை, முறுமுறுத்தாங்க. முறுமுறுக்கிறது அவ்வளோ மோசமான காரியமா? அதான் நம்ம பார்க்குறோம். முறுமுறுக்கிறது ஏன் ரொம்ப மோசமான காரியம் என்னென்னா, தேங்க்ஃபுல்லாக இருக்க போல் ஒரு ஜாய் இருக்கும், முறுமுறுக்க போலன்னா அந்த ஜாய் கெட்டு போகும். அதோடு சேர்ந்து ஆண்டோடைய கிருபையும் அவித்து போடும். பாருங்கள், இன்றைக்கி லைஃப்பில் நம்ம முன்னேறுறது, நம்ம லைஃப்பில் மேலே வர்றது எல்லாமே ஆண்டோடைய கிரேஸ், ஆண்டவருடைய இரக்கமும் ஆண்டவருடைய கிருபையும் நமக்கு மேலே சூழ்ந்திருக்கிறது. அந்த அழகான அந்த கவரிங்கை கெடுக்கிறது நம்ம வாயில் முறுமுறுக்குறது, ஏதாவது எதிர்மறையாக பேசுறது. இந்த காரியத்தை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? தேங்க் பண்ணுறோம்.
ஆண்டவருக்கு தேங்க்ஃபுல்லாக நம்ம தேங்க் பண்ணும் பொழுது அந்த அட்மாஸ்ஃபியரு ஒரு ஜாய்ஃபுல்லாக தேங்க்ஸ் கிவிங் நன்றியுள்ள இருதயத்தோடு வரப்போல் அது ஒரு அழகாக இருக்குது. அப்போது என்ன ஆகுது, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நன்றி செலுத்த முடியா, இல்லாததை பற்றி பேச வேணாம், இருக்கிறதுக்கு நீ நன்றியாக இருக்கிறியா, ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்துகிறோமா, நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு மனைவிக்கு புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு, இன்றைக்கி நல்ல ஹெல்த் இருக்குது, சில சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் கூட அவ்வளோ ரொம்ப மோசம் இல்லைல்ல, அதனால் நான் ஸ்டில் யூ கேன் தேங்க் காட். மற்றவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறோம், அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையிலும் இருந்த பொழுதிலும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அதுதான் ஈவன் தோ த ஃபிக் ட்ரீ மே நாட் blossom ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த காட் ஆஃப் சால்வேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், அத்திமரம் துளிராமல் போனாலும் ஆண்டவரில் நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். இதை டெவலப் பண்ணி தான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி காணுமா, நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காணும்னா இதுக்கு எதிரி பேய் பிசாஸ் கிடையாது. நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இமோஷன்ஸு ஆண்டவரை தொடணும், ஆண்டவருக்கு சந்தோஷப்படணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு கிஃப்ட் கொடுக்குறேங்க, ஒரு 3 பசங்க இருக்காங்க, ஒன்று கிஃப்ட் கொடுக்குறேங்க, ஒன்று அப்படியே எக்ஸைட் ஆகிடுது, ரொம்ப சந்தோஷமாகி துள்ளி குதித்து அந்த எக்ஸைட்மெண்ட்டை காமிக்குது. ஒன்று உருன்னு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம மனசில் எப்படி இருக்குதாம, அந்த துள்ளி குதிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்தது எவ்வளோ சந்தோஷம், நமக்கு சந்தோஷம் வரும், இன்னும் நிறையா செய்யணும்னு ஆசை வரும். ஆனால் அந்த முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் ஒருத்தர் சுருண்டுக்கிறான்னா அவனுக்கு என்ன பிரச்சனையோ தெரியாது, ஆனால் அது ஒரு அட்ராக்டிவாகவே இருக்காது. இதே தான் ஆண்டவரை தொடர ஒரு காரியம் தான் தேங்க்ஃபுல். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுகிறது, when you enter his presence with thanksgivingன்றார். ஆண்டோடைய பிரசனத்தை நீ உள்ளே என்ட்ரு பண்ணுறதே நன்றி சொல்கிற ஒரு இருதயத்தோடு இருந்தவன் தான் என்ட்ரு பண்ண முடியும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம வாழ்க்கையில். இதை ஜீசஸ்லேருந்து கற்றுக்குறோம். என்ன சொல்கிறாங்க, 7 பாருங்கள் அந்த ரொட்டி எடுத்து கொடுக்குறாங்க, ப்ரெட்டு, அதை எடுத்து ஆண்டவர் சொல்கிறார், இஸ் தேங்கிங் காட் அண்ட் தென் இஸ் பிளெஸ்ஸிங். பிளெஸ்ஸிங்னா என்னென்னா, 2வது காரியம் அதை பிளெஸ் பண்ணுறாரு. பிளஸ்னா ஸ்பீக்கிங் லைஃப் ஓவர் இட். அதன் மேலே என்ன பண்ணணும், லைஃப் ஜீவன் செழிப்பை பேசணும். முறுமுறுத்து இது நான் வேஸ்ட்டுன்னு சொல்லாதபடிக்கு அதை பிளஸ் பண்ணுறாரு. ஹி பிளஸ்ட் இட். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம மனைவி, கணவன், பிள்ளைகள், நம்ம எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும். நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் கூட பிளஸ் பண்ணணும். அது சிரிக்காதுங்க, அதெல்லாம் பிளஸ் பண்ணணும். ஆண்டவரே இதெல்லாம் நல்லாயிருக்கும், என்னத்த இருக்குது, துட்டே இல்லை, என்ன இருக்குது, இப்படியே தான் இருக்கிறோம், இப்படி துர்வார்த்தைகள் பேசுகிறதுனால அது ஒரு செடி வளர்த்து அதில் ஆசிட் ஊற்றுற மாதிரி. துர்வார்த்தை பேசக்கூடாது. இல்லாட்டா கூட இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன், அந்த பாஷை கற்றுக்கணும். இல்லை சரியாயிடும், எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாக பேச தான் அந்த வளர்ச்சி. அதை நம்ம பார்க்குறோம். என்ன ஆகுது, இஸ் பிளெஸ்ஸிங். இன்றைக்கி உங்கள் குழந்தைய பிளெஸ் பண்ணணும், உங்கள் வேலையை பிளெஸ் பண்ணணும், உங்கள் பிஸ்னஸை பிளெஸ் பண்ணணும். நீங்கள் வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கார், எல்லாம் நல்லாயிருக்கும். இது என்னது, இது பழசாகுது, இது நான் வாட்டையாகுது அப்படி சொல்லாதபடிக்கு அதுக்கு நன்றியாக இருக்கிறோம். அது கூட இல்லாட்டா என்ன பண்ண முடியும், ஆண்டவர் வி ஆர் ஹாப்பி, வி பிளஸ் இட், அது நல்லா ஓடும், நல்ல காரு, நல்ல காரியம் அப்படின்ற ஒரு மைண்டு இருக்குதா? மற்றவங்கள மாதிரி சில சமயம் குறை சொல்லிக்கிட்டு அதை ஒரு மாதிரி நம்ம முணங்கிக்கிட்டு இப்படி தான் இருக்க போல தான் வளர்ச்சியை பார்க்க மாட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது எப்படின்னா, ஒரு பற்றாக்குறையிலேருந்து எப்படி அதிகமாக தேவைக்கும் மிஞ்சி வர்றது எப்படி, அதுதான் அபண்டன்ஸ். அப்போ அந்த செகண்ட் எலமெண்ட் என்னென்னா, பிளஸ் இட். என்னங்க, கடவுள் தானே ப்ளஸ் பண்ணுவார், நான் ப்ளஸ் பண்ணணுமா? நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. ஏங்க, உங்கள் வாயில் வல்லமை இருக்க. வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகளில், லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த பவர் ஆஃப் த மவுத். நம்ம லிப்ஸில் இருக்குது, நம்ம வாயில் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது, ஜீவனும் மரணம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், பேசும்பொழுது, அதுதான் இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:20. அதில் பார்த்தீங்கன்னா, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அப்படின்னா பாருங்கள், எப்படி நம்ம வாயில் வார்த்தையில் வச்சு நீ திருப்தி ஆவ. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது, a man's belly shall be satisfied with the fruit of his mouth. நம்முடைய வாய் உதடுகள் கனி. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம வாய் கேன் கிரியேட். வாய் தான் கேன் கிரியேட் மெனி திங்ஸ், பேட் திங்ஸ், குட் திங்ஸ் ஃபார் us. ஸோ we must learn to bless.
பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லுவோம் தம்மா, நீங்கள் சாமியார்கிட்ட போகிறீங்களோ, பாஸ்டர்கிட்ட போகிறீங்களோ, யார்கிட்ட போகிறீங்களோ, நீங்கள் உங்கள் வாயால் உங்கள் குழந்தைங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் என்னன்னா நம்ம டிஸ்குவாலிஃபைட் ஃபீலிங்கில் இருக்கிறனால நம்ம செய்ய மாட்டோம். இல்லை, கடவுள் வந்து ஒரு வாய் தேவை, அந்த வாயில் வார்த்தை வரணும். அந்த வார்த்தையை பிள்ளைகளை அவன் நல்லா இருப்பான், நீ பெரிய ஆள் ஆவ, யூ வில் ஷைன், யூ வில் பி அ ஷைனிங் ஸ்டார், யூ வில் பி அ சாம்பியன், யூ ஆர் அ சாம்பியன், யூ ஆர் ஃபண்டாஸ்டிக், யூ ஆர் மை டார்லிங், யூ ஆர் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு தகப்பன் பிள்ளைகிட்ட சொல்லும் பொழுது அதில் ஒரு வல்லமை இருக்குது. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் இல்லாமல் எதிர்மாதிரியாக பேசியிருந்தால் அது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு செடியை வளர்த்து செடியில் தண்ணி ஊற்றுறது பதில் ஆசிட் ஊற்றுற மாதிரி இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன பேசுகிறோம், எப்படி செய்கிறோம், எப்படி ஆட்டிடியூட் இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு மஸ்ட் ஹாவ் அ தேங்க்ஃபுல் ஹார்ட். என்ன வச்சுக்கிறியோ அதை தேங்க் பண்ணு. என்ன வச்சுக்கிறியோ தேங்க் பண்ண மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை அதில் இருக்குது. என்னென்னா அதை வந்து சேர்ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இருக்கிறது இவ்வளோ தான். இன்றைக்கி ஒரு கொடுக்குற இருதயம், கடவுளுக்கு கொடுக்குறதோ ஜனங்களுக்கு கொடுக்குறதோ இருக்கிறதுல இல்லைங்க, எனக்கு நிறைய காசு வந்த பிறகு இந்த கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம், தான தர்மம்லாம் பண்ணுறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, இருக்கிற கொஞ்சத்துலேருந்து நீ செய்ய முடியுதா? கடவுள் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவாருங்க. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு அவருக்கு தெரியும். அந்த சிறு இதில் நீ உண்மையாக்குற. பாவம் 1000 ரூபா தான் வச்சுக்கிறாரு. அந்த 1000 ரூபாயில் ஒரு 200 ரூபா எடுத்து அவனுக்கு உதவி செய்கிறான். இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை, இவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுறான்னு வர ஆண்டவர். கடவுள் செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோம், 1000 ரூபா தான் இருக்குது, 10,000 வரட்டும், 10 லட்சம் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இது நடக்காத காரியம். கடவுள் அப்படி வேலை செய்ய மாட்டார். இந்த சின்னதுலேருந்து ஒரு விதவை பாருங்களேன், அவள் இருக்கிறது அம்புட்டையும் போட்டதுனால சின்ன காப்பர் காயின், பெரிய ஒன்றுமே பணமே கிடையாது, ஏதோ ஒரு சில்லற சமாச்சாரம் போட்டுச்சு. ஆனால் ஆண்டவர் அதை பெருசாக சொல்கிறார். ஏன்னா இருக்கிறதெல்லாம் கொடுத்துச்சு, அது இருந்ததே ஒன்றும் இல்லை, பாவம் அதை கொடுத்துச்சு. இன்றைக்கி வாட் இஸ் யுவர் ஹார்ட், ஆர் யூ அ சேர்ஃபுல் கிவர்? இதெல்லாம் வந்து நம்ம சோதித்து பார்க்கலன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது திடீர்னு காரியம் நடக்கணும்னு இல்லை, சிறு சிறு பிரின்சிபல்ஸை கீப் அப் பண்ணும். ஸோ பி தேங்க்ஃபுல், பிளெஸ் வாட் யூ ஹாவ், பி அ சேர்ஃபுல் கிவர். அது மட்டும் இல்லை, அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசணும், பேசி பெருகும். தட் இஸ் ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப். பாருங்கள், அப்போ என்ன ஆகுது, when you speak words of life, multiplication and abundance takes place. பெருகுது. பேசணும், பேச பேச பெருகும். இந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுதான் ஆண்டவர் பண்ணார். கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, மிச்ச மீதி 7 கூட இருந்துச்சு. 7 கூட நிறையா மிச்ச மீதி. இதுதான் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அபண்டன்ஸ்னால் தேவைக்கும் அதிகமாக, தேவைக்கும் மிக அதிகமாக நமக்கு வருமா? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய போல் காட் வில் பிரிங் பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது இன்னொரு வசனம் இருக்குது, இதெல்லாம் எப்படி சார் பிளெஸ்ஸிங்ஸ் வரும்? இதெல்லாம் எனக்கு புரியலையே. ஒரு மனுஷன் விதைச்சானா, விதைச்சிட்டு அந்த தூங்கினானா, தூங்க போல் நைட்டில் எல்லோரும் வளர்ச்சி வந்துச்சான். அது எப்படி நடந்துச்சு அவனுக்கு தெரியலையாம். வசனம் இருக்குது, அவனுக்கு தெரியல எப்படின்னு. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கடவுள் செய்கிற காரியம் எப்படின்னு தெரியாது, ஆனால் அவர் செய்வார். விதைச்சாச்சு, போட்டு தூங்குறாங்க. தூங்குகிற சமயத்தில் எல்லாம் வளருது, ஆனால் அவனுக்கு தெரியாது எப்படி இது நடக்குதுன்னு தெரியாது. ஸோ அதான் ஆண்டவர் சொல்ல, growth comes from God. ஒருவன் வந்து விதைக்கலாம், ஒருவன் நீர் பாசலாம், ஆனால் வளர்ச்சியோ கடவுள்கிட்ட வந்துச்சு. ஸோ ட்ரஸ்ட் காட் அண்ட் டூ யுவர் சைட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆக்ட்ஸு. ஃபெய்த்ஃபுல் ஆக்ட்ஸை நம்ம உண்மையாக நம்ம செய்ய வேண்டியதை செய்ய போல் வளர்ச்சி ஆண்டவர்கிட்டருந்து வரும். கீழ்ப்படுதல், வசனம் சொல்லுகிறது, ஏசு இப்படி தான் செஞ்சார், நம்மளும் செய்வோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் யூ வித் திஸ் தாட். அபண்டன்ஸ் நம்ம லைஃப்பில் வரணும். அந்த அபண்டன்ஸ் வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட், வாயில் பிளெஸ் பண்ணுற ஒரு இருதயம், பிளெஸ்ஸிங் பண்ணணும். we have to bless, we must give cheerfully. இதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, மல்டிப்ளிகேஷன் ஆகிடுது, அபண்டன்ஸ் வருது. ஸோ இதில் நமக்கும் ஒரு பங்கு உண்டு, கடவுள் செய்வார். ஆனால் என்னுடைய பங்கு என்னன்னு பார்க்க போல் இந்த வசனத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், these are the few things which you need to do and you will see abundance, and abundant joy, prosperity will be there. ஏன்னா கடவுளுடைய வாஞ்சியும் அதுதான். அவர் இடம் கொள்ளாத மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன்.
ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பற்றாக்குறையில் இருந்துச்சுன்னா இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் பரிசுத்தம், இதுதான் கடவுளுக்கு பிரியம் அப்படிலாம் தப்பு இல்லை. ஆண்டவர் அதிகரிக்கணும், உன் எல்லை பெரிதாகும், நீ மற்றவங்களுக்கு கொடுக்குறவனாய் மாறணும். நீ பற்றாக்குறையிலே இருக்கிறது அவருக்கு சந்தோஷம் இல்லை. என் பிள்ளை கடவுள் என்ன சொல்கிறார், நானும் பிச்சைக்காரன் கிடையாது, அப்போ என் பிள்ளை ஏன் பிச்சைக்காரன் மாதிரி இருக்கணும், என் பிள்ளையும் தாராளமாக இருக்கணும். ஆனால் என்னென்னா அந்த மைண்டு உள்ள கடவுளுக்கு ஏற்ற நம்ம மைண்ட் செட்டும் மாறணும். அதுதான் அவர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அவர் எப்படி செய்கிறார் பார்த்துட்டோம். ஆனால் நம்ம மைண்ட் செட் எதிர்மாரியாக யோசிச்சுட்டு இதெல்லாம் சரியில்லை, நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கணும், தரித்திரமாக இருந்தால் தான் கடவுள் நம்மளை நேசிப்பார் அப்படிலாம் தப்பான கணக்கு போட்டுட்ருக்கிறதுனால அங்கே வாழ்க்கையில் சில நன்மைகள் வர மாட்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் அதிகரிக்கவும் பழுகி பெருகவும் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீ டஸ் திங்ஸ் ஒன்லி பெஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, பெஸ்ட்டு தான். அவர் ஐடியாவில் பெஸ்ட்டு தான் இருக்குது. அந்த காணாமல் போன பையன் திரும்பி வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, அவனை திட்டல, அவனை எல்லாம் அழிச்சிட்டு வந்துக்கிறேன்னு சொல்ல, அவனுக்கு ஃபஸ்ட்டு விலை மதிப்புள்ள உயர்ந்த ஒரு ஆடையை கொடுக்குறாரு. பாருங்கள், நல்ல எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ், அதான் பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு தங்க மோதிரம் போடுறார். மோதிரம் தங்கம் தானே, சும்மா பித்தளையான மோதிரத்தை போடுறார். அந்த காலத்தில் அதெல்லாம் பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். அப்போது மோதிரம் போடுறாரு. அடுத்தது என்ன போடுறாரு, அவருக்கு நல்ல ஷூஸு. பாருங்கள், அவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கக்கூடாது, வேலைக்கார மாதிரி இருக்காது, அவன் முதலாளியுடைய பிள்ளை மாதிரி இருக்கணுன்ற ஸ்தானத்தை கொடுத்து கொளுத்த கண்ணாடிடான்றாங்க. பாருங்கள், ஏதோ காஞ்சி போனது போடுறது இல்லை, கொளுத்தது. அப்படி பார்க்க போல் எல்லாமே பெஸ்ட்டு தான் அவர் மைண்டு. If his mind is want to give the best, your mind must also change and come equal to. அதுதான் மைண்ட் செட்டு. அவருடைய மனநிலைமை மாற்றி அவர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க போல தடையில்லாமல் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ காட் பிளஸ் யூ மை ஃப்ரெண்ட். உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்பா, இதை பார்த்துக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. வறுமை நல்லதுன்னு நினைக்கிறாங்க சிலவங்க சொல்லுவாங்க, ஆனால் வறுமையினால் ஒன்றும் இல்லை. செழிப்பு நம்ம பலருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். ஆண்டவரே, என்னையும் கொடுக்குறவனாய் மாற்றுங்க. நானும் பலர்களை செழிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் வாசல்களை திறக்கவும் ஆசீர்வாதமாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, ஒரு கொடுக்குறவனாய் என்னை மாற்றுங்க. இருக்கிற நிலைமையிலிருந்து லெட் மீ சியர்ஃபுல்லி கிவ் லார்ட். அதே மாதிரி ஆண்டவரே, நல்ல என்னுடைய காரியத்திலெல்லாம் ஒரு ஆட்டிடியூட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், பிளெஸ்ஸிங், ஸ்பீக்கிங் லைஃப் இன்டு சிச்சுவேஷன். ஆண்டவரே, மரணத்துக்கு எதுவான வார்த்தைகளை பேச வேண்டாம், நஷ்டத்துக்கு எதுவான வார்த்தை பேச வேண்டாம். செழிப்பும் வளர்ச்சி மைண்ட் இருந்தால் தான் அந்த வார்த்தைகள் வரும். எனக்கு அந்த மாதிரி கொடுங்க ஆண்டவரே. பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவங்க குடும்பம் செழிக்கட்டும், வளர்ச்சி ஆகட்டும். அவள் வாழ்க்கையில் ஆண்டவரே பற்றாக்குறையிலிருந்து தேவைக்கும் மிகுதியாக வலிந்து ஓடுற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீ கொண்டு போகிறதுக்காக நன்றி. நீர் பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இயேசு மூலம் கேட்கப்பதாவே, ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கான்செர்ட்டு 26ஆம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு YMCA நந்தனம் கிரவுண்டில் நடக்குது. நீங்கள் அனைவரும் அங்கே வாங்க. சிம்பிள், என்னுடைய வெப்சைட் www.isaacjoe.com, அதில் போய் நீங்கள் ஆன்லைன் புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லோரும் வாங்க. இட்ஸ் கோயிங் டு பி a blessed time. Let's enjoy. Thank you. சகோதரர் ஐசக் ஜோ வழங்கும் ஓப்பன் ஏர் லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இசையும் இறைவனும் கலந்த ஓர் இனிய மாலை பொழுதை காண அனைவரும் வாருங்கள். இதற்கான டிக்கெட்டுகளை www.isaacjoe.com என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம். ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி.